கொமோடோ டிராகன்கள் இந்தோனேஷியாவின் கொமோடோ தீவுகளை பூர்வீகமாக கொண்ட ஒரு மானிட்டர் பல்லி. இதனால் இவை கொமோடோ மானிட்டர்னு அழைக்கப்படுது. பல்லி இனங்களிலே மிகப்பெரியதான இவை 3 மீட்டர் நீளமும் 70 கிலோ எடை வரைக்கும் வளரும். மாமிச உண்ணியான கொமோடோ டிராகன்கள் பறவைகள், பால்வீடுகள் போன்றவற்றையும் வேட்டையாடும். ஆண்டின் மே, ஆகஸ்ட் மாதங்களில் இணை சேரும் இந்த கொமோடோ டிராகன்கள் செப்டம்பரில் முட்டையிடும். ஒரு தடவைக்கு 20 30 முட்டைகள் வரைக்கும் இடும். நிலத்தில் குழி தோண்டி முட்டைகளை இட்டு அவற்றை மண்ணால் மூடிவிடும். 7 8 மாதத்துக்கு பிறகு முட்டைகளிலிருந்து குஞ்சுகள் பொரித்து மேலே வரும். முட்டைகளிலிருந்து வெளிவந்த இளம் கொமோடோ குட்டிகள் மற்ற வேட்டை விலங்குகளிலிருந்து தற்காத்து கொள்ள மரத்தில் வாழும். இவை முதிர்ச்சி அடைய 8 9 வருடங்கள் வரைக்கும் ஆகும். இந்த கொமோடோ டிராகன்களின் ஆயுள் காலம் 30 வருடங்கள். 1910ஆம் ஆண்டு ஐரோப்பியர்கள் தான் முதல்ல கொமோடோ டிராகனை பதிவு செய்கிறாங்க. மனித நடவடிக்கையாலையும் காடுகளின் பரப்பு குறையிறதாலையும் காலநிலை மாற்றத்தாலையும் இவற்றின் எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சிட்டு வருது. 1926 டபிள்யூ டக்ளஸ் பர்டன் என்பவர் பொதுவாக கொமோடோ டிராகன் என்ற பெயரை முன்வைக்கிறாரு. இதுவரைக்கும் பிடிப்பட்ட கொமோடோ டிராகன்களில் அதிகபட்சமாக 10.3 அடி நீளமும் 126 கிலோ எடை கொண்ட டிராகன் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கொமோடோ டிராகனின் தாடைகளில் ஒரு அங்குல நீளம் கொண்ட மாற்றக்கூடிய 60 ரோட்டர் பற்கள் இருக்கும். நீண்ட மஞ்சள் நிறம் பிளவுபட்ட நாக்கு இறையின் வாசனை அறிய உதவுது. இவற்றின் கரடு முரடான தடிமனான தோல் எதிரிகளிட்ட இருந்து தங்களை தற்காத்து கொள்ள பயன்படுது. இவற்றால் 20 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ஒலிகளை கேட்க முடியும். 300 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பொருளையும் துல்லியமாக பார்க்க முடியும். ஆனால் இரவு பார்வை மிகவும் மோசம். வெப்பமான வறண்ட இடத்தை விரும்பும் கொமோடோக்கள் சவானாக்கள், வறண்ட புல்வெளிகள், வெப்பமண்டல காடுகள் போன்றவற்றை விரும்புது. இது ஒரு எக்டோ தெர்மோஸ் ஆகும். பகலில் சுறுசுறுப்பாக இருக்கும். தனித்து வாழ விரும்பும் இவை இனப்பெருக்கத்திற்காகவும் இறைக்காகவும் மட்டுமே ஒன்று சேரும். 20 கிலோமீட்டர் வேகம் ஓடக்கூடிய கொமோடோ டிராகன்கள் 4.5 மீட்டர் வரைக்கும் டைவ் பண்ணும். இளம் டிராகன்கள் சிறப்பாக மரம் ஏறும். வாழை ஆதரவாக வச்சுக்கிட்டு இவற்றால் மரம் ஏற முடியும். சக்தி வாய்ந்த முன்னங்கால் நகங்களை வைத்து குழி தோண்டி அதில் தங்கும். வெப்ப நேரங்களில் நிழலில் ஓய்வெடுக்கும். இது முதன்மையான வேட்டை வேலையாக இருக்கிறதுனால இரையை பதுங்கி இருந்து தாக்கும். இந்த நேரடி தாக்குறதுனால இரைகள் அந்த இடத்திலே உயிரிழக்கும். சில நேரங்களில் அதிக காயத்தோடு தப்பிக்கும் இரைகள் அதிக இரத்தப்போக்கின் காரணமாக இறக்க நேரிடும். இந்த கொமோடோ டிராகனின் தாடைகள் விரிந்து குடிக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதனால் ஒரு ஆடு அளவு இருக்கிற இரையை கூட அவற்றால் விழுங்க முடியும். இவற்றின் வயிறும் மிகவும் தளர்வாக இருக்கும். இரையை உண்பதில் பெரிய விலங்கு ஆதிக்கம் செலுத்தும். சம அளவு உள்ள விலங்குகள் ஒன்றை கட்டிப்பிடித்து சண்டையிடும். தோற்கும் விலங்கு ஜெயிக்கப்பட்ட விலங்கால் கொல்லப்படும். கொமோடோ டிராகன்களுடைய உணவு பட்டியல் மிகப்பெரியது. அதில் சிறிய கொமோடோ டிராகன்கள், பாலூட்டிகள், பறவைகள், முட்டைகள், ஜாவன் ரூவா எனப்படும் மான், குதிரை, காட்டுப்பன்றிகள் போன்றவற்றை வேட்டையாடி இருக்கு. சில நேரங்களில் மனிதர்களை தாக்கிறதாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இளம் கொமோடோ டிராகன்கள் பூச்சிகள், முட்டைகள் போன்றவற்றை வேட்டையாடும். இறந்த சடலத்தை உண்ணும் பழக்கம் கொமோடோ டிராகன்களுக்கு உண்டு. ஆழமற்ற கல்லறையில் சடலத்தை தோண்டி எடுத்து உண்ணும். 1974ஆம் ஆண்டு முதல் 2012 வரைக்கும் இதுவரைக்கும் 24 தாக்குதல் மட்டுமே மனிதர்கள் மீது நடந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2013 3222 என்ற எண்ணிக்கையில் இருந்த கொமோடோ டிராகன்கள் 2015 3014 குறைஞ்சிருக்கு. இவற்றின் எண்ணிக்கை 2017 1412 குறைஞ்சிருக்கு. கொமோடோ டிராகன்கள் மிகவும் குறைவான எண்ணிக்கை உள்ளதால் IUCNல ரெட் லிஸ்ட்டில் அழிந்து ஒரு இனமாக இது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தோனேஷியா சட்டத்தின் கீழ் இவை பாதுகாக்கப்படுது. ஓகே மக்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ஆளில் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும்.